ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிக்ஷன்ல நானும் உங்க அமி ஃபேமிலில தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பர்த்டே பாயோட ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷ் குடுத்துடலாமா? ஸோ நீங்களுமே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன விஷ் மனசுக்குள்ள குடுத்துருங்களேன். அந்த பர்த்டே பாய் எப்பவுமே ஹாப்பியா, ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கணும். அண்ட் தென் அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் காட் குடுத்தாலும், அத சரி பண்ணுறதுக்கான தெம்பையும் தைரியத்தையும் அவனுக்கு குடுத்துட்டே இருக்கணும். அண்ட் அவன் மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய 7 பேருமே ஒண்ணா ஜாலியா எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணிட்டு போனாலும், இதே பாண்டிங்கோட சந்தோஷமா இருக்கணும். அண்ட் தென் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிடிஎஸ் அண்ட் ஆர்மி அப்படின்ற பாண்டிங் லைஃப் லாங் கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அது என்னைக்குமே பிரேக் ஆகுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணா ஒரு நைட் டைம் நல்லா வானம் அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய ஸ்டார்ஸோட நீங்க அப்படியே அத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கேப்ல ஒரு பெரிய ஃபவுண்டன் இருக்கு. ஸோ அது பின்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கு. நீங்க அப்படியே அங்க நின்னுட்டு அந்த வானத்தையும், அந்த அழகான ஃபவுண்டனையும் ரசிச்சுட்டு இருக்கவே, அந்த வெளிச்சத்துலேருந்து யாரோ வெளிய வர மாதிரி ஒரு ஃபீல். நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ யாரோ ஒரு பையன் அங்கேருந்து நடந்து வரான்றது மட்டும் உங்களுக்கு தெரியுது. நீங்க அப்படியே அந்த பையன ஃபோக்கஸ் பண்ணி நின்னுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரவே அவனோட ஃபேஸ் அண்ட் தென் அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. ப்ரவுன் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு, உள்ள ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே அழகா நடந்து வந்துட்டுருக்கான். ஜமுனா தான். ஸோ கிட்ட வரவே ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கான். அவன் பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு ஹேண்ட எடுத்து அப்படியே ஹேர கோதி விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்க அப்படியே கண்ணிமைக்கு மறந்து போய் அவன பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 அழகா இருக்கான். ஸோ அப்படியே பக்கத்துல வந்து உங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் கேப்ல நின்னுட்டுருக்கான். நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு அவன பார்க்குறீங்க. ஒரு ஹேண்ட வச்சு டப்புன்னு அவங்க ஹிப்ப பிடிச்சு இழுக்கவே, தடுமாறி அவன் மேல போய் நீங்க விழுகுறீங்க. ஸோ அப்படியே சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. அவ்வளோ க்ளோஸ்அப்ல அப்படி ஒரு அழகான சிரிச்ச முகத்த பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த கண்ணு இமைக்கிற நொடிய கூட மறந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அப்படி நின்னுட்டுருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டு அப்படியே ஐ கான்டாக்ட் பண்றான். அந்த கண்ணு அவ்வளோ மெஸ்மரைசிங்கா இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டே நிக்கவே, அந்த கண்ணு பொறுமையா கீழ இறக்கி உங்களோட லிப்ஸ பாக்குது. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி கல் பண்றீங்க. திரும்பவும் அந்த கண்ணு உங்க கண்ண பார்த்துக்கிட்டே அப்படியே பொறுமையா குனிஞ்சு அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு லைட்டா சிரிக்கிறான். நீங்க கிஸ் பண்ணா அப்படியே கண்ண மூடி அத ஃபீல் பண்றீங்க. ஸோ கிஸ் பிரேக் ஆனதும், ஏன்டா பிரேக் ஆச்சு அப்படின்ற ஃபீலோட நீங்க கண்ண திறக்கவே, ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டுருக்கான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. அவ்வளோ அழகா இருக்கான். சரி அப்படியே அவங்க காது கிட்ட குனிஞ்சுட்டு, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே கூசி போய் நின்னுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அவன் ஒரு ஸ்டெப் பேக் போறான். நீங்க அப்படியே அதிர்ச்சியா அவன பார்க்குறீங்க. ஸோ அப்படியே பேக்வேர்ட்லயே எங்கேருந்து வந்தானோ அங்கேயே அப்படியே போய்க்கிட்டு இருக்கவே, நீங்க ஒரு மாதிரி போகாத அப்படின்னு கை நீட்டிட்டு இருக்கீங்க. ஸோ மறுபடியும் அந்த ஃபவுண்டன் பின்னாடியே போயிடுறான். ஸோ அவன் காணாம போகவே டப்புன்னு இப்போ கண்ண முழிச்சு எழுந்து உட்கார்றீங்க. அப்படியே மூச்சு எல்லாம் வாங்குது. உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே திரும்பி வால் கிளாக் பார்க்குறீங்க. 6:30 ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஹேரை கிரிப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அனு காஃபி கப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சுட்டு, அவள் சேர் எடுத்து போட்டு அப்படியே உட்காந்து காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே ஒரு ஃபைல் எடுத்து புரட்டிட்டு, என்னடி இன்னைக்கும் அவனை பார்த்தியா, இன்னைக்கு என்ன கதை அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவள் சிரிக்கிறா. இப்போ அந்த காஃபி எடுத்து அப்படியே சிப் பண்ணுறீங்க. ம் ஆமாம், இன்னைக்கு என்ன பார்த்த உன் கனவுல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவே, நீங்கள் இன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க. ஓ, அப்போ இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? இது வரைக்கும் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இன்னைக்கு கிஸ்ஸு, ப்ரப்போஸு, நாளைக்கு கல்யாணம், அடுத்த குடும்பம், அடுத்த குழந்தை, அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, என் கதையை கேட்டால் உனக்கு கிண்டலாக இருக்கா? எனக்கு ரோதனையாக இருக்குது தெரியுமா? ஏன் தான் இப்படியெல்லாம் வருதோ? அதுவும் கண்டினியூவாக 1.5 வருஷமாக இதே கனவோடு தெரிஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. நான் தான் சொன்னேன்ல, அந்த பையனை ஒரு ட்ரா பண்ணி என்கிட்ட கொடு, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். நீ சொன்னால் கேட்குற மாதிரி தெரியல. இதுவே எனக்கு மட்டும் அந்த ட்ரீம் வந்துருந்துச்சுன்னு வையேன், 2-3 நாள்லேயே அந்த ட்ராயிங்கை வரைஞ்சி அவனை எப்படியாவது தேடி தெரிஞ்சு கண்டுபிடிச்சி, இவன் தானா அந்த பையன், ஏன் நம்ம ட்ரீமில் வரான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
அப்படி ஒரு பையன் இந்த பூமியில வாழ்றான்னு எனக்கு சத்தியமா சொல்றேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஐயோ! அவ்ளோ அழகு. அப்படி ஒரு பையன்லாம் இந்த பூமியில இருந்தானா, இவ்வளோ நாள் வரைக்கும் சிங்கிளா இருக்கலாம் வாய்ப்பே 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 கிடையவே கிடையாது. ம். அவ்வளோ அழகான கண்ணு. அவனுக்குன்னே செஞ்ச மாதிரி குட்டியா அழகா ஒரு மூக்கு. அப்படியே அளவெடுத்து வெட்டி வச்ச மாதிரி பிங்கிஷான ரோஸ் பெட்டல் மாதிரி லிப்ஸு. அவனுக்கு ஏத்த மாதிரியான புட்டு புட்டு கண்ணு. ஆனாலும் ஜா லைன்ஸு. ஐயோ! அவன் அவன் ஒரு ஏஞ்சல்டி. எனக்கு என்னவோ அப்படி ஒரு பையன்லாம் பூமியில வாழ்வான்றதுக்கு ம்ஹ்ம். அ எனக்கு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ம். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அந்த பையன பார்க்கணும் போல தான் இருக்கு. ஆனா ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம். ஒரே வேளை அப்படி ஒரு பையன் இந்த வேர்ல்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்தான்னா 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 நல்லது தான். ஆனா அவன எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இப்படி ஒண்ணு தினமும் பார்த்துட்ருக்கேன்னு அவன்கிட்ட போய் சொன்னா, அவன் நம்பவா போறான்? ஏய்! அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட்டு நீ அவன ட்ரா பண்ணி குடு. நம்ம பார்க்கலாம்டி அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அந்த காஃபியெல்லாம் சிப் பண்ணிட்டு, தென் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒர்க்குக்கும் கிளம்புறீங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒண்ணா தான் ஒர்க் போறீங்க. ஆக்சுவலா நீங்க உங்க கண்ட்ரில தான் இருக்கீங்க. பட் உங்க கண்ட்ரியோட பார்டர் ஏரியால உங்களுக்கு ஒர்க். ஸோ நீங்க அங்க தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்க ஃபேமிலிய விட்டு தனியா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு சின்னதா ரெண்டல் ஹவுஸ் மாதிரி எடுத்து அங்க தான் ஸ்டே பண்ணி இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகுது. இந்த 2 டேஸுமே இப்படி தான் போயிருக்கும். அந்த அன்னைக்கு ஆஃபீஸ் உங்களுக்கு ஹாஃப் டே தான். ஸோ ஹாஃப் டேல ரிட்டர்ன் வந்துட்டு குக் பண்ணி நீங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க கொஞ்ச நேரம். ஈவினிங்கா ஒரு 5:30, 6 போல அப்படியே எழுந்திருச்சு வெளிய அப்படியே பார்க்குறீங்க உங்க கார்டன் ஏரியால. ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு உள்ள வந்து உங்களோட அந்த பெயிண்டிங் போர்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு வெளிய போறீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அந்த பெயிண்ட் பேப்பர வந்து அதில அப்படியே கிளிப் பண்ணிட்டு, ஒரு மாதிரி பெரிய பிரீத் அவுட் எடுத்துட்டு, கண்ண மூடி அந்த ஐஸு, நோஸு அதெல்லாம் வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வர வச்சு, அப்படியே வரைய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஓடவே, இப்போ உங்க ஃப்ரெண்டு அப்படியே அந்த காஃபி கப் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல பக்கத்தில வைக்கிறா. ஸோ நீங்க வந்து இந்த ஐஸ் மட்டும் வரைஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஐஸ் அவ்வளோ அழகா இருக்கு. உங்க ட்ரீம்ல எப்படி பார்த்தீங்களோ, அதே ஐஸ அப்படியே வரைஞ்சிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் அந்த ஐஸ் பார்த்துட்டு, "வாவ்! செம்மையா இருக்குடி. நிஜமாவே இந்த ஐஸ் தான் உன் கனவுல வந்துச்சா?" "ம். ஆமா. இதே ஐஸ் தான். எப்படி இருக்கு பார்த்தியா?" "சூப்பரா இருக்கு. நிஜமாலே ஒரு மாதிரி அழகா தாண்டி இருக்கு." "ம். இரு இரு. இன்னும் ஃபுல் ஃபேஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நீ என்ன சொல்றன்னு பார்க்கலாம்." அப்படிங்கிறா. ஸோ அவளுமே உள்ள போயிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேஸ வந்து வரைய ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7:00 கிட்ட ஆயிடுது. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு மேல வெளிய உட்காந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே அந்த போர்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிடுறீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க அந்த ஐஸு, நோஸு, லிப்ஸு, அந்த சின் அதெல்லாம் முடிச்சுட்டீங்க. அந்த ஃபேஸ் அவுட்லைன் மட்டும் குடுத்துட்டு, ஹேர் ஸ்டைல் குடுக்கணும். அண்ட் தென் கொஞ்சம் அங்கங்க வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அந்த போர்டோட எடுத்து உள்ள வச்சுடுறீங்க அந்த ட்ராயிங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட் அப்படியே அத பார்க்குறா. உண்மையிலே ஒரு மாதிரி அழகா தான் இருக்கு. சரி ஓகே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவளுமே அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறா. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு, அண்ட் தென் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஓரளவு பேசி அப்படி இப்படின்ட்டு போயிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ அதே ட்ரீம் வந்து உங்களுக்கு மறுபடியும் கன்டின்யூ ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்க மார்னிங் வேக்கப் ஆகுறீங்க. அதுவே உங்களுக்கு ரொட்டீனா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 நாள் நீங்க ஒர்க் போறீங்க. ஸோ அந்த அன்னைக்கு ஆஃபீஸ்ல அதிகமா வேலை இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த ட்ராயிங்கை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பவுச்ல போட்டு அதையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போறீங்க. ஸோ 2 பேருமே வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகும்போது, உங்க ஃப்ரெண்ட் வந்து வரா உங்ககிட்ட, "ஏய் வயன்." "ம் சொல்லணும். என்னாச்சு?" "இல்லடி இங்க ஒரு 2 ஹார்ஸ் ட்ராவல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரிலேட்டிவ் வீடு தான். ஏதோ மேரேஜ் இருக்கு போல. ஸோ அங்க என் பேரண்ட்ஸால வர முடியலன்னு சொல்லிட்டு, என்னை போய் அட்டெண்ட் பண்ணணும்னு சாவடிக்கிறாங்க. நான் இன்னைக்கு மட்டும் கிளம்புறேன். எனக்கு ஒரு நைட் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோ. நாளைக்கு வந்துருவேன்டி." அப்படின்றா. நீங்களும் சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ அப்போவே அவள் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறா.
நீங்க எப்பவும் போல ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு, அப்படியே உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நீங்க பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ் ஏறி, ரிட்டர்ன் அங்க உங்க வீட்டு பக்கத்துல அப்படியே இறங்கிட்டு, அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கவே, இப்போ உங்க முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸில ஒரு பெர்சன் ஃபுல்லா கோட்டு அண்ட் தென் மாஸ்க்கு, கேப்பு, கிளாஸஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்க அந்த பெருசா கண்டுக்கலாம் இல்ல. பிகாஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அப்படிதான் இருப்பாங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுக்கல. ஸோ நீங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கவே, கொஞ்சம் நேரத்தில நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்றீங்க. உங்க பின்னாடி ஒரு செட் ஆஃப் கேங் வந்து ஏதோ ஒரு மாரி சலசலப்பா பேசிக்கிட்டு அப்படியே உங்க ஃபாலோ பண்ணி வர மாரி இருக்கு. ஸோ நீங்க அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. அவங்கலாம் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வேகமா உங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன நம்மள ஃபாலோ பண்ணி வர மாதிரி ஃபீல் ஆகுது. யார் இவங்க? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் படபடத்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்க முன்னாடி போற அந்த பெர்சன் லைட்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. நீங்க அவர கவனிக்கல. இப்போ பின்னாடி அந்த கேங் ஓட ஆரம்பிக்கவும், உங்கள தான் வந்து தொரத்திட்டு வராங்க அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க கடகடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே போகவே, உங்க முன்னாடி போற அந்த பெர்சனையும் நீங்க பீட் பண்ணி ஓடுறீங்க. அவரு ஒரு மாதிரி கொஸ்டினபிளா உங்கள பார்க்குறாரு. என்ன இவ இப்படி ஓடுறா அப்படின்ட்டு. ஸோ நீங்க பயந்து அரண்டு போய் ஓடுறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, உங்கள தான் வந்து தொரத்திட்டு வராங்கன்னு நெனச்சுட்டு நீங்க ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கடகடன்னு போயிட்டு உங்க ஸ்ட்ரீட்குள்ள அப்படியே திரும்புறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே அங்க ஒரு சின்ன அதாவது எப்படி சொல்றது ஷார்ட்டான காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள டப்புன்னு எகிறி குதிச்சிடுறீங்க. இப்போ உங்க பின்னாடியே வந்த ஜெமினோ அந்த காம்பவுண்ட்குள்ளே எகிறி குதிக்கிறாரு. நீங்க ரொம்ப பயந்துட்டு அப்படியே கத்த போகவே, உங்க வாயில அப்படியே கைய வச்சுட்டு, ஷ்! ப்ளீஸ் 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 கத்திடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க உன்ன தொரத்தல. என்ன தான் தொரத்திட்டு வராங்க. கொஞ்சம் காம் டவுன் ஆரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி பெருமூச்சு வருது. இன்னொரு செகண்ட் உங்களுக்கு இவன எதுக்கு தொரத்திட்டு வரணும்? ஒரு வேளை இவன் திருட்டு பையனா? இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஓடி வரானா? அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு பயம் ஆகுது உங்களுக்கு. நீங்க அப்படியே படபடன்னு ஆகுறீங்க. இப்போ அப்படியே அவன் பொறுமையா எட்டி பார்க்குறான். ஸோ வந்த அந்த கேங் அப்படியே குடுகுடுன்னு போயிட்டு, அந்த ஸ்ட்ரீட்ட வந்து சைட்ல திரும்பி அப்படியே போயிடுறாங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி பெரிய பிரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துறான் சப்புன்னு கீழயே. அவனுக்கு ரொம்ப பயம் ஆயிட்டுருக்கும். அப்போ நீங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அ அவங்க எதுக்காக உங்கள துரத்துறாங்க? நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயந்து போய் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் நான் ஒரு ஃபாரினர். ஆக்சுவலி நான் ஒரு கேபாப் ஐடல். நான் ஒரு சவுத் கொரியன். இங்க ஒரு ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். அவங்கலாம் என்னோட ஃபேன்ஸ் தான். அ ஃபேன்ஸா? ஃபேன்ஸ்னா எதுக்காக நீங்க பயந்து ஓடுறீங்க? ஃபேன்ஸ்னா நின்னு பேச வேண்டியதானே? அவங்களும் அதுக்காக தானே ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. எதுக்காக நீங்க இப்படி ஓடி ஒளியணும்? ம். இல்ல, இல்ல. நீங்க நெனைக்கிற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி நாங்க பப்ளிக் பிளேஸ்ல இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணா, அது பெரிய இஷ்யூ ஆயிடும். அண்ட் அத வச்சு நெறைய காசிப் எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் ஃபேன்ஸாவே இருந்தாலும் எங்களால பப்ளிக் பிளேஸ்ல ரியாக்ட் பண்ண முடியல. இதுதான் எங்க நெலம. ஸோ இதெல்லாம் அப்படித்தான். அப்படின்றா. ஓ! ஓகே, ஓகே. அப்படின்ட்டு நீங்க அப்படியே எட்டி வெளிய பார்க்குறீங்க. யாருமே இல்ல. அம் இப்போதைக்கு யாரும் இல்ல. அம் இந்த ஸ்ட்ரீட் எண்டுல தான் என்னோட வீடு இருக்கு. நீங்க வேணுனா வந்து ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லி நீங்க போலாம்ல? அ இல்ல, இல்ல. அதெல்லாம் வேணாம். நான் பார்த்துக்கிறேன். ஆம். அதுக்கு இல்ல சார். எப்படியும் நீங்க வெளிய வந்திருக்கீங்கன்னு இப்ப சுத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க வெளிய போனா எப்படியாவது யாரு கண்லயாவது மாட்டுனீங்கன்னா, அப்பவும் பிரச்சனை தானே. அதுக்காக தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்றீங்க. இப்ப அவனும் யோசிக்கிறான். ம். சரி, ஓகே. அப்படின்றான். சரி நீங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, அப்படியே அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளிய எகிறி குதிக்கிறீங்க. இப்போ கரெக்ட்டா அவங்களோட பெயிண்டிங் பவுச் அந்த சைடுல போட்டிருந்திருப்பீங்கல்ல, அந்த பவுச் வந்து ஓப்பன் ஆயிட்டிருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் கீழ விழுந்திருக்கும். நீங்க எகிறி குதிக்கும்போது. ஸோ அவன் அந்த குனிஞ்சு எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்றான். பார்த்தா, அதில அவனோட ஃபேஸ் தான் இருக்கு. இந்த 2 நாள் கேப்ல அந்த ட்ராயிங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் டைம்ல அதாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்லி அந்த ட்ராயிங் ஃபில் ஆயிடுச்சு.
இப்போ அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி டவுட்டா நின்னுட்ருக்கான். என்னடா நம்மள பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி தான் காமிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஐடால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா நம்ம ஃபேஸ் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோட நின்னுட்ருக்கவே, அவன் அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு நிற்கிறான் அப்படின்னதும் நீங்க அப்படியே அத பார்த்துட்டு, "ஓ! கீழ விழுந்துருச்சா? அ தேங்க்ஸ். அது என்னோடது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அத கை நீட்டி கேட்குறீங்க. அப் இ இந்த பெயிண்டிங் அப்படின்றான். அ அ அது ஒண்ணும் இல்ல. அது நான் ட்ரா பண்ணது தான். ஓ! இது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அ இல்ல, எனக்கு தெரியாது. அ தெரியாதா? அப்போ இது உங்க ஃப்ரெண்டுக்காக ட்ரா பண்றீங்களா? அ ச்ச! இல்ல, இல்ல. இது எனக்காக தான் பண்றேன். புரியலையே! தெரியாதுன்னு சொல்ற. அப்புறம் எப்படி? அ அது ஒரு பெரிய கதை. நம்ம போய்க்கிட்டே பேசலாமே! இப்படியே நின்னுட்ருந்தா, மறுபடியும் அவங்க வந்துட்டா பிரச்சனை. அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவனுமே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பெயிண்டிங் உங்க கையில குடுத்துட்டு, காம்பவுண்ட் எகிறி இந்த பக்கமா குதிக்கிறான். ஸோ 2 பேரும் ரோட்ல அப்படியே நடந்துட்டே போறீங்க. அம் கேட்டதுக்கு பதில் அப்படிங்கிறான். ஆம் அது நான் சொன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நெனைக்க மாட்டீங்களே? ம். சொல்லு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பெயிண்டிங்கில இருக்கிற பையன எனக்கு தெரியும். அப்ப அவன் அப்படியே ஷாக்கா கண்ண முழிக்கிறான். ஆக்சுவலா அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாரி படபடன்னு ஆகுது. ஆ அ ஆனா இவன் பேரு, இவன் யாரு? எங்க இருக்கான்? அப்படி எதுவுமே தெரியாது. இப்ப அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆகுது. அ அப்படின்னா ஏதாவது ஃபோட்டோல, இல்ல மொபைல்ல அந்த மாதிரி பார்த்தீங்களா? ஆ இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா இவன என்னோட ட்ரீம்ல தான் பார்த்தேன். வாட்? ம். ஆமா. கிட்டத்தட்ட 1 1/2 இயர்ஸா இவன என்னோட ட்ரீம்ல பார்த்துட்ருக்கேன். நான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. இந்த மாதிரி எனக்கு ட்ரீம்ஸ் வருதுன்னு. அதில இந்த பையன நான் பார்க்குறேன்னு. அவன் என்கிட்ட ஸ்டார்ட்டிங்கில அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டான். அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட்ட கூட போய் பார்த்தேன். அவங்களும் பெருசா இதுக்கு எந்த ரியாக்டும் குடுக்கல. நீங்க ஏதாவது வெளியில, இல்ல அவங்களுக்கு தெரியாம கூட பார்த்துருக்கலாம். ஸோ உங்க மனசுக்குள்ள இந்த ஃபேஸ் ஆழமா போயிருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீமா வரலாம் அப்டின்லாம் சொல்ட்டாங்க. ஆனா ஆனா எனக்கு தெரியும். நான் இந்த பையன இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனா ஏன் இப்போ நான் ட்ரீம்ல பார்க்குறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுவும் கன்டினியூவா டெய்லி என்னோட ட்ரீம்ல பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா வருவான். அஹ், அது எனக்கு கொஞ்ச நாளா பழகி போச்சு. என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். அவன் தான் சொன்னான், "நீ எனக்கு பெயிண்ட் பண்ணி குடு. நான் உனக்கு அவன கண்டுபிடிச்சு தரேன்னு." ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்படி ஒரு பையன் இந்த பூமியில வாழ்வான் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்ற? நீங்களே பாருங்களேன். இந்த பையன் எவ்வளோ அழகா இருக்கான்னு. அ இந்த மாதிரி ஒரு பையன்லாம் இந்த பூமியில இருந்தாங்க அப்படின்னாலும், இன்ன வரைக்கும் சிங்கிளாவா இருப்பாங்க. அ இருந்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன மாதிரி ஒரு அழகான பையன பக்கத்துல வச்சுட்டு எந்த பொண்ணும் விட்டெல்லாம் வைக்க மாட்டா. எனக்கே இப்படி ஒரு பையன் இருந்தா, போய் நாமளே கன்ஃபஸ் பண்ணிடலாமா? அப்படின்னுலாம் தோணுது. இதுவரைக்கும் இவன பார்க்க கூட இல்ல. ஆனா எனக்கே தோணுது. அப்படின்னும்போது பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் தோணாமையா இருக்கும். ஓ! இன்ட்ரஸ்டிங். அதனால என் ஃப்ரெண்டு கேட்டான்னு ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெயிட்ட போயிட்டு நீங்க அன்லாக் பண்றீங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, அ "உள்ள வாங்க" அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அவனுமே அப்படியே உள்ள வரான். வீடு பெருசா இல்லனாலும் நீட்டா அழகா இருக்கு. ஸோ அப்படியே அந்த சோஃபால உட்கார்றான். நீங்க அப்படியே உங்க பேக்கெல்லாம் கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு, அ "காஃபி, டீ ஏதாவது?" "ஆ இல்ல, இல்ல. அதெல்லாம் வேண்டாம். இந்த டைம்ல அதெல்லாம் எடுத்துக்கூடாது." "ஓ! ஓ ஓகே, ஓகே. அ அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர்?" அப்ப அவன் லைட்டா சிரிச்சுட்டு, "இல்ல, இல்ல. எதுவுமே எனக்கு வேண்டாம்.
அம் இந்த டைம்ல நாங்க ட்ரிப்பு தான் வந்திருக்கோம். ஆனாலும் வெளிய ஏதாவது சாப்பிட்டு ஒத்துக்கலனா, அப்புறம் திட்டுவாங்க. அவங்க வாங்கி குடுத்த சாப்பிட்டு ஒத்துக்காம போச்சுன்னா, அது வேற விஷயம். நாங்களா ஏதாவது சாப்பிட்டு ஒத்துக்கலனா, அப்புறம் ரொம்ப திட்டுவாங்க. அதனால எனக்கு எதுவும் வேண்டாம். ஓ! சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே கிச்சன் போயிட்டு, நீங்க டின்னருக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவு எடுத்து வச்சுட்டு, அப்படியே வரீங்க. ஸோ, அப்பதான் ஆரம்க்கு கால் பண்ணி, இந்த மாரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, வந்து "கூட்டு போடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, லொக்கேஷனையும் சென்ட் பண்ணி வைக்கிறான். இப்ப நீங்க வெளிய வந்துட்டு, உங்களோட அந்த பெயிண்டிங் இருக்கும்ல, அத எடுத்து, அந்த பெயிண்டிங் போர்ட்ல அப்படியே கிளிப் பண்ணி வச்சுட்டு, அத ஃபோட்டோ எடுக்குறீங்க. அம் "இத எதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்க? அதான் பெயிண்டிங்காவது உன்கிட்ட இருக்குல்ல." ஆ இல்ல, இல்ல. என் ஃப்ரெண்ட் இத கேட்டா. அ அவ இன்னைக்கு ஒரு ஃபங்ஷனுக்காக வெளிய போயிருக்கா. ஸோ, அவளுக்கு சென்ட் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப ஜிமின் அப்படியே லைட்டா யோசிச்சுட்டு, அ "எனக்கும் சென்ட் பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படியே திரும்பி முழிக்கிறீங்க. "இல்ல, இல்ல. முடிஞ்சா நானும் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்றான். சரி நீங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் வாங்கி அதுக்கு வந்து சென்ட் பண்றீங்க. இப்போ அந்த ஃபோட்டோவ அவன் பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு, "ஆம் உன் நேம் என்ன?" அப்படின்னு கேட்குறான். இப்ப தான் 2 பேருமே நீங்க இன்ட்ரோடியூஸ் கூட ஆயிக்கல அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அப்ப நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, "அ நான் வயன்" அப்படின்ட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் அப்படி கை நீட்டுறீங்க. ஸோ அவனுமே ஹேண்ட் வந்து குடுத்துட்டு, அவன் ஹேண்ட்லயுமே க்ளவுஸ் போட்டிருக்கான். ஸோ ஹேண்ட் குடுத்துட்டு, "நான் ஜிமன்" அப்படிங்கிறான். ஸோ நீங்கலாம் ஓகே அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிறீங்க. தென் நீங்க வந்து அவனோட நம்பர ஜெமன் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. தென் அவன் வந்து உங்க நேம சேவ் பண்ணிக்கிறான். வயன். ஆ நான் ஒண்ணு கேட்கலாமா? ம். கேளுங்க. இல்ல, டெய்லியும் இவன உன் ட்ரீம்ல பார்க்குறேன்னு சொல்ற. அப்போ கண்டிப்பா சமீபமா இவன பார்த்துருப்ப. ஆம். அவன் எப்படி வந்தான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்குறான். அப்ப நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, உங்க ட்ரீம்ல நடந்தத அப்படியே சொல்றீங்க. ஸோ அப்படியே அப்படியே அச்சு பெசராம சொல்லிட்டுருக்கீங்க. கரெக்ட்டா அவன் கிஸ் பண்ணத மட்டும் நீங்க சொல்லல. கட் பண்ணிட்டீங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு, இது நாள் வரைக்கும் அவனோட வாய்ஸ நான் கேட்டதே இல்ல. ரீசென்ட்டா தான் நான் கேட்டேன். அதுவும் அந்த 2 வார்த்தை, "ஐ லவ் யூ" அது மட்டும் தான். ஆனா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத கேட்கும்போது, அ அப்படி ஒரு வாய்ஸ நான் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரு மாதிரி ஸ்வீட்டா, லைட்டா, டீப்பரா, அம் ஒரு ஒரு ஏஞ்சலிக் வாய்ஸ் தெரியுமா? அத கம்பேர் பண்ணும்போது, இந்த வேர்ல்டுல இருக்கிற அத்தன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தோத்து போயிடும். அப்படி ஒரு வாய்ஸ். அதனால தான் சொல்றேன். நிச்சயமா அப்படி ஒரு பையன் இந்த வேர்ல்டுல இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னு நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க. நீங்க அவ்ளோ ரசிச்சு சொல்றத, அவன் அப்படி பிரமிப்பா பார்க்குறான். நீங்க எந்த அளவுக்கு அவன வந்து ரசிக்கிறீங்க அப்படின்றத. பட் அவனுக்கே நம்ப முடியல. இப்படி ட்ரீம்ல வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்குமா? அப்படின்ட்டு. வயன், ம். நீ அவன லவ் பண்றியா? ஆ தெரியல. பட் புடிச்சிருக்கு. ம். அப்படி ஒருத்தன் என் லைஃப்ல வருவானான்னு கேட்டா தெரியல. அ ஆனா ஆனா ஏன்னு தெரியல. இப்பலாம் அவன் ட்ரீம் புடிச்சிருக்கு. நல்லாருக்கு. அப்படின்னு லைட்டா சிரிக்கிறீங்க. சப்போஸ் அவன் உன் முன்னாடி வந்து இதே மாதிரி ரியல் லைஃப்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா எப்படி எடுத்துப்ப? அந்த நிமிஷமே செத்து போயிடுவேன். அப்படின்றீங்க. அவன் அப்படியே ஆன்னு பார்க்குறான். இல்ல. அத அத எப்படி எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான். ஆனா எல்லாமே கற்பனை தானே. கற்பனையிலேயே எப்படி கற்பனையில வர்றதெல்லாம் உண்மையா நடக்குமா? ச்ச! அப்படியெல்லாம் இருக்காது. அப்புறம் எதுக்காக அவன நீ லவ் பண்ற? அவன் தான் உன் லைஃப்ல வரமாட்டான்னு நீ ஏன் நினைக்கிறியே? ம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது.
என்னன்னா, அவன் இந்த வேர்ல்டுல வேணா இல்லாம இருக்கலாம். பட் கண்டிப்பா, கண்டிப்பா அவன் அந்த அழகான சொர்க்கத்தில ஒரு தேவதையா இருப்பான். என்னோட இந்த வேர்ல்ட் லைஃப்க்கு அப்புறமா நான் அங்க போய் அவன் கூட இருப்பேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா எனக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு. ஏன்னா, இந்த வேர்ல்டுல அவன் எனக்கு சொந்தமா இல்லனாலும், என்னோட நெக்ஸ்ட் லைஃப் அந்த பாரடைஸ்ல அது எனக்கு கண்டிப்பா, கண்டிப்பா அந்த லைஃப் இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க எனக்கு புடிச்ச அவனோட நான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அ எது நடந்தாலும் ஒரு காரணமா தான் நடக்கும்னு எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாம அவன் என்ன கன்டினியூவா தொரத்திட்டே இருக்கான். ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ. இப்ப அவன் அப்படியே உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ஹேண்ட் அவனோட சின்ல அப்படியே முட்டு குடுத்துட்டு, அப்போ அவன் பாரடைஸ்ல இருக்கிற ஒரு ஏஞ்சல் அப்படின்னே நீ முடிவு பண்ணிட்ட. அப்படிதானே? அஃப்கோர்ஸ். இல்லையா பின்ன? நீங்க ஒரு மூவி டயலாக் கேட்டிருக்கீங்களா? "ரெக்க மட்டும் வச்சா என் ஆள் தேவதை" அப்படின்னு. ஆனா நான் சொல்லுவேன், விங்ஸே இல்லைனா கூட அவன் தேவதை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அதை அந்த பெயிண்டிங் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவனை அவ்வளோ உருகி உருகி நீங்கள் வர்ணிக்கிறத பார்க்கும்போது ஜமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பேசுகிறதே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறத உங்களுக்கே தெரியாமல் அப்படியே லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்குமே நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ கேட்டுகிட்டே இருக்கிற இந்த டைமில் நீங்கள் அப்படியே திரும்பி ஆமாம், உங்களுக்கு பர்த்டே அதுக்காக தான் பர்ச்சேஸ்க்கு போயிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு உங்கள் பர்த்டேவா? ஆம், இல்லை இல்லை, எனக்கு நாளைக்கு பர்த்டே, அக்டோபர் 13. ஓஹோ, ஓகே ஓகே. எனிவேஸ், அட்வான்ஸ் விஷஸ். ஹாப்பி பர்த்டே. ஆம், தேங்க்யூ. இப்போ கரெக்டாக ஜமுனாவோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ அவன் அதை எடுத்து பார்க்குறான். ஆரம் தான். அட்டன் பண்ணா, "டேய் எங்கடா இருக்க? நீ சொன்ன லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். எங்கே இருக்க? உன்னை காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் விண்டோ வழியா அப்படியே எட்டி பார்க்குறீங்க. வெளியே உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து கார் நின்றுட்டுருக்கு. "நான் பார்த்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகுது. ஓகே ஓயன், என்னோட பிரதர் வந்துட்டாரு, நான் கிளம்புறேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறான். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, உங்கள் டீம்மேட்ஸ் கூட தானே வந்திருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பிரதர்னு சொல்கிறீங்க? ஆ ஆ நாங்கள் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், எல்லாமே எல்லாமே ஒன்று தான். ஓகே, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் பேசலாம். இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போ பண்ணுறான். ஸோ நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் கேட் கரெக்டாக அந்த இது இருக்கும்ல, என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அவங்க வீட்டுக்குள்ளே வர என்ட்ரன்ஸ், அதில் வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி வயன் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க. சீக்கிரமே நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒரு தலையை அப்படியே லைட்டாக சாய்ச்சிட்டு பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வெளியே போயிட்டு டக்குன்னு அந்த காருக்குள்ளே ஏறவே நீங்கள் அப்படியே அந்த கேட்டு கிட்ட நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காரை செம பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. கார் அவ்வளோதான், அவன் ஏறி உட்காந்தோடனே அவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஏன் அப்படி சொன்னான் அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீலில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரீமில் வந்து அவன் உங்களை விட்டு பேக்வேர்டில் போகும்போது ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி கை நீட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள்கிட்டேருந்து எதையோ எடுத்துகிட்டு போன மாதிரி, சம்திங் நீங்கள் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு வெயிட்டான ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரியாக நீங்கள் ஃபீல் ஆகிட்டு டக்குன்னு நீங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிச்சன் போயிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லையா? அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவள் ஆன்லைன் வந்துட்டு உங்களுக்கு அதை பார்த்துட்டு கால் பண்ணுறா. நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு பேசுகிறீங்க. ஸோ ஓகே,
இருக்கட்டும். நான் வந்து இது நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு, "நீ குக் பண்ணிட்டியா? என்ன பண்ற? ஏது பண்ற?" அப்படிலாம் பேசிட்டு இருக்கவே, நீங்களும் அவள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டு அந்த ஃபீல வந்து அப்படியே மறந்துட்டு, நீங்க அவ கூட ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவ வந்துடுறா வீட்டுக்கு. ஸோ நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, குக் பண்ணிக்கிட்டே, நைட்டு நடந்த அந்த கான்வர்சேஷன் அதாவது ஜுமன் கூட நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாம் அப்படியே அவகிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அவளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, "ஏன்டி யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, எல்லாம் ஓகே தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் நான் தப்பு சொல்லல. உன் கதைய போய் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்க. உன்ன பைத்தியம்னு நெனச்சிருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்படியெல்லாம் அவன் ஒண்ணும் நெனைக்கல. அம் ஆனா, அவன் கேட்டவுனே எதுக்கு நான் சொன்னேன்னு எனக்கே தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். "ம். அது சரி. உனக்கு முத்தி போச்சு. சீக்கிரமே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்." அப்படிங்கிறா. நீங்க அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம் ஃபன்னியா அப்படியே போயிட்டு இருக்கவே, இப்போ அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு லேப்டாப் எடுத்து சர்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஆப்புக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கா. நீங்க அப்பதான் 2 கப்ல காஃபி எடுத்துட்டு, ஒரு கப்ப அவ கையில குடுத்துட்டு, இன்னொரு கப்ல நீங்க சிப் பண்ணிக்கிட்டே ஒரு சேர எடுத்து போட்டு அவ பக்கத்துல உட்கார்றீங்க. "ஏய்! நான் சொல்லணும்னு நெனச்சேன். நேத்தே இந்த பிக் பார்த்தோனே எனக்கே செம ஷாக் ஆயிட்டு. ம். நீ சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா, இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது எனக்கே தோணுதுடி. இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா சிங்கிளா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்ட்டு தான். இது ரொம்ப அழகா இருக்கான்டி." அப்படின்றா. இப்ப நீங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, "நான் தான் சொன்னேன்ல. நீ தான் நம்பல." ஏய்! ஆனாலும் இதெல்லாம் ஒரு மாரி விசித்திரமா இல்ல? அப்படின்னு அவ பேசிக்கிட்டு, அந்த ஆப்க்குள்ள அந்த நீங்க ட்ரா பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஃபோட்டோ, அத அப்படியே வந்து என்டர் பண்ணிட்டு, சைட்ல வந்து சர்ச் குடுக்குறா. ஓகே, இதுக்கு ரிலேட்டபிளா யாராவது இருக்காங்களா? அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றதுக்காக சர்ச் குடுக்குறா. ஸோ, அது அப்படியே ஒரு மாரி சர்ச் ஆயிட்டு இருக்கு. அம் ஆ உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த நேத்து வந்தான்ல அந்த பையன். அவன் பேர் கூட ஏதோ ஆ ஜிம்மன். அவன் எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். தெரியுமா? அப்ப அவ டக்குனு அந்த சிப் பண்ண காஃபிய ஒரு மாதிரி இது பண்ணிட்டு, "என்னடி சொல்ற? அவன்கிட்டயும் இத பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டியா?" ம். நான் ஒண்ணும் கேட்கல. உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அவன் கேட்டான். நான் சொன்னேன், "சரி எனக்கும் சென்ட் பண்ணு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னா. சரி ஓகே. அவன் வேற கொஞ்சம் பெரிய இடத்து ஆளு. அவனுக்கு இதெல்லாம் ஜுஜுபி மேட்டரா தானே இருக்கும். அதான் சரி ஓகே நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு குடுத்துட்டேன். அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ல வந்து அ லைக் ஒரு டீட்டெயில் வந்து அப்பியர் ஆகுது. நீங்க 2 பேரும் அப்படியே ஆர்வமா அத பார்க்குறீங்க. அ உங்களால நம்பவே முடியல. டிட்டோ அந்த பெயிண்டிங்கில இருக்கிற மாதிரியே ஒரு பையனோட ஃபேஸ் அங்க வந்து அப்பியர் ஆகுது ஒரு ஃபோட்டோ. லைக் கீழ வந்து அவனோட பேரு பார்க் ஜிமன். அவனுக்கு இந்த வயசு, இங்க இருக்கான், என்ன பண்றான் அப்படின்னு மொத்த ஜாதகமும் அதில வந்திருக்கு. ஸோ உங்களால உங்களால நம்பவே முடியல. "ஏய்! நேத்து வந்த பையன் பேரு ஜிமன்னு தானே சொன்ன? அவன் கூட ஒரு கே-பாப் ஐடல். ஏய்! இவன் தாண்டி அவன்" அப்படின்னு சொல்றா. இப்போ உங்க 2 பேருக்குமே நம்பவே முடியல. என்னடா இது இப்படி கூட நடக்குமா? அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி முழிச்சுக்கிட்டு, மறுபடியும் அந்த ஃபோட்டோவையும் பார்த்துக்கிட்டு, என்ன சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி அ என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல்ல உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்களுக்கெல்லாம் நீங்கலாம் உறைஞ்சு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அ நம்ம இத்தன நாளும் கனவுல பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல நம்ம பக்கத்துல இருந்திருக்கு. ஆனா, அவங்க தான் அந்த பெர்சன் அப்படின்றதே தெரியாம நம்ம அவங்க கதையவே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு, அவ்ளோ ஒரு மாதிரி அதிர்ச்சியா யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களால இத ஜீரணிக்கவே முடியல. அந்த மாதிரி இருக்கு. "ஏய்! நேத்து இவன் தாண்டி அப்ப இங்க வந்திருக்கான். அ ஏய்! என்னடி இது? ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. சத்தியமா முடியலடி எப்பா! தலலாம் சுத்துது." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டக்குன்னு அந்த ஆப்லேருந்து வெளிய வந்துட்டு, நெட்ல போயிட்டு சர்ச் பண்றா. "ஏ வயன்! ஏ வயன்!" அப்படின்னு குலுக்கவே, "ஆ அம் சொல்லு அனு." அவன் இங்க ட்ரிப் வந்திருக்கான்னு தானே சொன்ன?" "ம். ஆமா." அப்ப அவளும் சர்ச் பண்ணி பார்த்தா, ஆமா உண்மதான். அவன் இந்த கண்ட்ரில தான் இருக்கான். ட்ரிப்புக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனும் போயிட்டு இருந்திருக்கும். எல்லாமே வந்து நீங்க அ சொன்னதுக்கு அப்படியே வந்து ஓகே கரெக்ட்டா தான் இருக்கு. பையன், நீ சொன்ன மாதிரியே தாண்டி இருக்கு. ஏய்!
இதெல்லாம் எப்புட்றீ? அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்கள பார்த்து குலுக்கிட்டே கேட்குறா. நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே பித்து புடிச்ச மாரி உட்கார்ந்துட்டுருக்கீங்க. இப்ப அவ நெறைய சர்ச் பண்றா ஜிம்மன் பத்தி. அண்ட் தென் அந்த பாய் பேண்ட், அப்புறம் அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படி இப்படின்னு நெறைய வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு, "வயன், ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்டி. ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ்" அப்படின்றா. நீங்க அப்படியே அவள பார்க்குறீங்க. அவன் இன்னுமே சிங்கிளா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா. நீங்க அப்படியே இன்னும் ஷாக்காவுல முழிக்கிறீங்க. "ஹ! ஆமாண்டி. இனிமே அவன் சிங்கிள் தான். இன்னும் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளயும் போகல. ஆனா, அவன் பெரிய இடமா இருக்கான். பயங்கர ஃபேமஸ். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்டு பாய் பேண்ட் குரூப் அவங்க தான். ஸோ, கிட்ட நெருங்குனதே பெரிய விஷயம். ஆனா ஆனா எப்புட்றீ இதெல்லாம்?" அப்படின்றா. சார் நீங்க இன்னுமே ஒரு மாரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல. இப்ப டக்குனு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அவனோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இப்ப இருக்கு இல்லையா? ஸோ டக்குனு அத எடுத்து கட 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 கடன்னு டைப் பண்றீங்க. "நீங்க தானே அது? நான் சொன்ன அந்த பையன் நீங்க தானே? அந்த பெயிண்டிங்கில இருக்கிறது நீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டு அவனுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறீங்க. பட் அங்க வந்து டபுள் டிக்லாம் ஆகல. சிங்கிள் டிக்லயே இருக்கு. நீங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கவே, நீங்க மறுபடியும் மறுபடியும் மெசேஜ் பண்றீங்க. "எனக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ ரிப்ளை. ஸோ ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு மொபைல தூக்கி ஓரமா வச்சுடுறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு அவ லேப்டாப் தூக்கி உங்க மடியில குடுக்குறா. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவ சர்ச் பண்ண மொத்த விஷயத்தையும் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கா. அந்த பாய் பேண்ட் எப்படி உருவாச்சு? ஸோ அந்த பாய் பேண்டோட பேர் இதுதான். தென் அவங்களோட ஒவ்வொருத்தர் மெம்பர்ஸ்க்கும் இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன? அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? அண்ட் தென் அவங்க ஃபேன்ஸ தான் ஆர்மிஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாமே அவங்க பாடின சாங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் சாங்ஸ் வந்து இந்த மாதிரி ரைட் பண்றாங்க. இப்படி தான் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் இருக்கு. அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய நெறைய விஷயங்கள். ஸோ அவங்க இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வெளிய போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுதான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அவ்வளோ விஷயத்தையும் வித்தின் ஒரு 1 1/2 ஹார்ஸ்ல நீங்க மொத்தமா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ தலையே சுத்துது உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பையன், இத்தன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பையன், அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு ஃபேமஸான ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பையன நான் ஏன் ஒரு 1 1/2 வருஷமா கனவுல பார்க்கணும்? அவன ஏன் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்? தென் இப்போ அவன் வரவே மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவன் ஏன் என் கண்ணு முன்னாடி வரணும்? அவன ஏன் நான் சந்திக்கணும்? அவனுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன்? அப்படின்னு உங்க மண்டைய அப்படியே பிச்சுக்குது. ஸோ மொத்தமா தெரிஞ்சதுக்கப்புறம் உங்க கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஏதோ ஒரு மூலையில அவன் ஒரு சாதாரண பையனா இருந்திருந்தா, கண்டிப்பா எப்படியோ தேடி திரிஞ்சு கஷ்டப்பட்டாவது அவன்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம். ஆனா, இவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அவன நான் டச் கூட பண்ண முடியாது. அவன பார்க்குற தூரத்துல இருந்தா கூட அவன்கிட்ட போய் உரிமையா பேச முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன் அப்ப இவன் என் லைஃப்ல வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே புலம்பிக்கிட்டே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு என்னதோ சொல்லி உங்கள வந்து ஆறுதல் படுத்திட்டு, "ஏய் வயன் 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 அழாதடி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரேன். இது நாள் வரைக்கும் நீ கற்பனை கற்பனைன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கேரக்டர் உன் கூட நேத்து வந்து இருந்திருக்கு. இது நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஆனா இது நடந்திருக்கு. நீ அவன நிஜத்துல பார்த்துருக்க. ஆனா என்ன? அவன் அவன் அவன்தான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணல. சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உன்ன பத்தி எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ ஏன் அவன்கிட்ட சொன்னேன்னு உனக்கே தெரியல. ஆனா சொல்லியிருக்க. பாத்தியா? ஏதோ ஏதோ ஒரு சிங்க் இருக்கு தானே! இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவன் உன்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ உன் கான்வர்சேஷன தொடரணும்னு தானே அவனும் நெனச்சிருக்கான். இதோ பாரு வயன், இப்போதைக்கு அவன் ரிப்ளை பண்ணாததுக்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம். அதெல்லாம் நெனச்சு நீ யோசிக்காத. ஜஸ்ட் நம்ம நம்ம தேடி பார்க்கலாம். அவன் இப்போ ட்ரிப்புக்காக தானே இங்க வந்திருக்கான். ஸோ வெளிய தான் எங்கேயாவது இருக்கணும். நம்ம தேடலாம். போய் தேடி பார்க்கலாம். ஒரு வேளை பார்த்து ஏதாவது பேச முடிஞ்சதுன்னா, அ கண்டிப்பா உன்ன பத்தின என்ன கருத்து அவன் மனசுல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஆ நம்ம போலாம் வா. நம்ம போய் பார்க்கலாம். வாடி அழாதடி அப்படின்றா. இப்ப கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீங்க 2 பேருமா சேர்ந்து அப்படியே வெளிய போய் தேட ஆரம்பிக்கிறீங்க அவன. இன்னைக்கு ஒர்க்கு லீவ் போட்டுட்டீங்க. ஸோ ஃபுல்லா அப்படியே அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய லக்ஸூரியஸான ஹோட்டல்ஸ் அண்ட் தென் ரெசார்ட்ஸ், அப்புறம் பெரிய அ தீம் பார்க், மால் அந்த மாரி நெறைய இடத்துக்கு நீங்க போறீங்க.
ஸோ எங்கேயுமே அவன வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்போ பக்கத்துலயே கொஞ்சம் தனித்தனியா போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ சுத்தி தேடுறீங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு மாதிரி நீங்க அலைஞ்சு திரிஞ்சு தேடி தேடி உங்களுக்கு என்ன பண்றது? ஒரு மாதிரி அ ஏன் இதெல்லாம் நடக்கணும்? ஏன் அவன் வந்து இப்போ வரணும்? ஏன் இந்த மாரி ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்ளோ மண்டை கொள்ளறுது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே சுத்தி முழிச்சுட்டே நின்னுட்ருக்கீங்க. சுத்தமா அங்க யாருமே எந்த ஒரு சின்ன க்ளூ கூட உங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இப்போ ஃபுல்லா நீங்க டயர்ட் ஆயிட்டு, அங்க ரோட் சைட்ல ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. அதுல போய் அப்படியே உட்காந்துடுறீங்க. ரொம்ப ஒரு மாரி டயர்டா இருக்கு உங்களுக்கு. தேடி தேடி தேடி. ஸோ ஒரு மாரி மூச்ச வாங்கிட்டு, அந்த ஸ்டோன் பெஞ்சில பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கவே, உங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ அப்படியே மொபைல பார்க்குறீங்க. இப்போ அவ கால் பண்றா. "என்னடி? ஏய் வயன், நான் இப்போ உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன்ல, அத ஓப்பன் பண்ணி பாரு." "ஏன்? என்னாச்சு? பண்ணி பாரு இப்போ." அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்க கால் கட் பண்ணிட்டு, அந்த மெசேஜ பார்க்குறீங்க. அதில ஏதோ வீடியோ சென்ட் பண்ணியிருக்கா. ஸோ வீடியோவ ஆன் பண்ணி பார்க்குறீங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறமா ஜெமன் லைவ் வந்திருக்காரு போல. ஸோ லைவ்ல வந்துட்டு உங்ககிட்ட, அதாவது ஆர்மீஸ் கிட்ட வந்து ஃபுல்லா பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு. எல்லாரும் விஷ் பண்றாங்க. ஸோ அப்படியே போகவே, அந்த லைவோட சென்டர் பார்ட்ல வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. ஆம், "அமீஸ், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன்." அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து என்ன 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 என்னன்னு அப்படியே மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவரு சிரிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த பர்த்டேக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சு. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா நான் உங்ககிட்ட கண்டிப்பா சீக்கிரமாவே பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆம், நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா, நான் லைஃப்லயே ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன மீட் பண்ணேன். அப்படின்னு சொல்லவே எல்லாரும் அங்க செம ஷாக்கு. "யாரு? யாரு? யாரு? யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? எங்க எங்க மீட் பண்ணீங்க? யார சொல்றீங்க?" அப்படின்ட்டு அப்படியே கொஸ்டின் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஆம், எனக்கு உங்க ஆர்வம் புரியுது. ஆனா நானே இன்னும் தெளிவுபடுத்தல. ஸோ அம் சீக்கிரமே அத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். தென் அந்த பெர்சன் கிட்ட நானுமே இன்னும் எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ணல. ஆ என் பர்த்டே எண்ட் ஆகுறதுக்குள்ள நான் அவங்க கிட்ட பேசிட்டு, உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அப்படிங்கிறா. ஸோ அங்க பாதி பேர் வந்துட்டு ஒரு மாதிரி, "ஐயோ! ஜெமினா, உங்களுக்கு யார யாரோ புடிச்சிருச்சா?" அப்படிலாம் வந்து ஒரு மாரி க்ரையிங் எமோஜி எல்லாம் போட்டு மிஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்துட்டு கங்ராட்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு லைஃப் நல்லபடியா அமையும் அந்த மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்க்கும்போது ஜெமினாக்கு கொஞ்சம் ஆறுதலாவும், தென் ஒரு ஹாப்பியாவும் இருக்கு. ஸோ இப்படியே இருக்கவே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த லைவ் எண்ட் ஆகுது. இப்போ நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க. அம் "பாத்தியா?" "பார்த்தேன். ஆனா இதுல என்ன இருக்கு?" "ஏய், இன்னுமா உனக்கு புரியல? அ அவன் உன்ன தான் சொல்றான்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணலையா?" "எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒருவேள வேற யாரையாவது பத்தி பேசியிருந்தான்னா என்ன பண்றது? இது நாள் வரைக்கும் அவன் என்னோட இமேஜினேஷன் கேரக்டர்ன்னு நெனச்சிட்ருந்தேன். அ ஆனா ஆனா அவன் உண்மையான கேரக்டர்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் இன்னும் பதட்டமாவும், பயமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம அவன பார்த்தாலும் என்னால நெருங்கி போக முடியாது. அப்படியே ஒருத்தன்கிட்ட இருந்து நான் எனக்கான ஃபீலிங்ஸ் எதிர்பார்க்குறதெல்லாம் சரியா? எனக்கு எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." "ஏய் லூசு! உனக்கு புரியுதா இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? தெளிவா சொல்லியிருக்கான். இந்த பர்த்டேக்கு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த மீட் பண்ணியிருக்கான்னு. இதுலேருந்தே புரிய வேணாமா? இன்னும் அவன் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருக்கான். அவன் உன்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல தானே? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கான். அவன் பர்த்டே முடியறதுக்குள்ள உன்கிட்ட வந்து அவன் பேசுவேன்னு சொல்லியிருக்கான்." "ஏய், நீ ஏன் அப்படி நினைக்கிற?" "அப்படித்தான். நீ வேணா பாரு. எப்படியாவது இந்த டே முடியறதுக்குள்ள கண்டிப்பா அவன் வந்து உன்ன மீட் பண்ணுவான்." அப்படின்னு அவ சொல்றா. உங்களுக்கு என்ன எடுத்துக்கிறதுன்னே தெரியல. நீங்க அப்படியே ஒரு குழப்பமான
அண்ட் தென் ஒரு சேடான மனநிலையில அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே, இப்போ அவ கால் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட அதாவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டிருந்திருப்பா. ஸோ அங்க வந்துட்டுருக்கா. நீங்க இப்போ அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க மைண்டுக்குள்ள என்னென்னவோ ஓடுது. ஏன் இதெல்லாம் நடக்கணும்? ஏன் இப்படி நாங்க வந்து மீட் பண்ணிக்கணும்? ஏன் அவன நான் கனவுல பார்க்கணும்? இது எல்லாமே ஏன் இப்படி ஆக்சிடென்ட்டா நடந்துட்டுருக்கு? என்னதான் நடக்குது என் லைஃப்ல? அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் அப்படியே உங்கள போட்டு கொண்டுகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, உங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, உங்கள சமாதானப்படுத்தி, சரி ஓகே எதுவா இருந்தாலும் இன்னைக்கே தெரிஞ்சிரும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வீட்டுக்கும் கூட்டிட்டு போறா. ஸோ நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு அண்ட் தென் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் உங்க மைண்ட் வந்து இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம லைஃப்ல என்னதான் நடந்துட்டுருக்கு? ஆக்சிடென்டலா ஒரு பெர்சன நம்ம பார்த்துருக்கோம். பார்த்து தென் இவ்வளோ நாளும் அவங்க கற்பனைன்னு சொல்லி ட்ராவல் ஆகி வந்துட்டு, இப்போ வந்து அது ரியல் ஆகுது. அத எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது? உண்மதானா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் அத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ஹால்ல. இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்கள கூப்பிட்டு போய் தூங்க சொல்றா. "எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டி" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க போய் பெட்ல படுத்துருக்கீங்க. ஆனா தூங்கவே இல்ல. அப்படியே முழிச்சுட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமா தூக்கம்ன்றதே வரல. உங்க மைண்ட் அப்படியே போட்டு கொன்னுட்டே இருக்கு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த பொண்ணுக்கு தான் தூக்கம் வரும் சொல்லுங்க? ஸோ அப்படியே இருக்கவே ஒரு 11:00 கிட்ட சுத்தமா உங்களுக்கு தூக்கம் போச்சு. இப்போ உங்க ஃப்ரெண்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்க அப்படியே எழுந்து ஹாலுக்கு போயிட்டு, சரி ஓகே தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போலான்னு திரும்ப போகவே, சுத்தமா உங்களுக்கு தூக்கம் வரல. போய் படுக்கணும்னு தோணல. சரி ஓகே அப்படின்ட்டு பால்கனியில வந்து நின்னுட்டு அப்படியே ஒரு வாக் குடுத்துட்ருக்கீங்க. இப்படி நடந்துட்டு இருக்கவே, உங்க ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே பேக் சைடு வந்து ஒரு பார்க் இருக்கு. ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாரி. ஸோ அத பார்க்குறீங்க. அங்க சென்டர்ல ஏதோ வந்து லைட்டா ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தெரியுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அத கூர்ந்து பார்க்கவே, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுறது என்னன்னா, உங்க ட்ரீம்ல ஒரு ஃபவுண்டன் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டன் இருக்கு. அண்ட் தென் அதுக்கு பேக் சைட்ல வந்துட்டு லைட் வந்து எரிஞ்சுட்டு இருக்கு. ஒரு பெரிய வெளிச்சம். ஸோ உங்க ட்ரீம்ல பார்த்தது அப்படியே அங்க இருக்குன்றத பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாரி வியப்பா அத பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அந்த ஃபவுண்டனுக்கு கீழ வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடு. நீங்க நின்னு பார்க்கும்போது, அது பின்னாடி வந்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நம்ம கனவுல பார்த்தத நிஜமாவே பார்க்குறோம் அப்படின்ட்டு அத பார்த்துட்டே இருக்கிறவங்க டக்குன்னு என்ன நினச்சீங்கன்னு தெரியல. கடன்னு இறங்கி அப்படியே குடு குடுன்னு அந்த பார்க்குக்கு ஓடுறீங்க. டைமு ஒரு 11:30 கிட்ட ஆயிட்டுருக்கும் இப்போ. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி யாருமே இல்லாத ஒரு காலி பிளேஸ்ல ஒரு பயம் இல்லாம, எதுவும் இல்லாம அந்த ஆர்வத்துல உங்க பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. ஸோ மூச்சு வாங்க வாங்க அந்த பார்க்குக்குள்ள போய் நின்னுட்டுருக்கவே, இப்போ நீங்க உங்க ட்ரீம்ல பார்த்த அதே விஷுவல் ஒரு மாதிரி ஓப்பனான அந்த ஸ்கை, நெறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ அத அப்படியே நீங்க பார்க்குறீங்க. இப்போ அந்த ஃபவுண்டன் முன்னாடி தான் நின்னுட்டுருக்கீங்க. பின்னாடி வந்து லைட் எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பேக் சைட்ல வந்து எந்த பில்டிங் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஒரு மாரி காலியா அங்கங்க இந்த சீஸா தென் சிட்டிங் சேர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ நீங்க அப்படியே சுத்தி பார்க்குறீங்க. என்னடா இது! நம்ம கனவுல பார்த்த மாதிரியான ஒரு விஷுவல நம்ம பார்த்துட்டோம். ஆனா, இங்க வந்து பேக் சைட்லேருந்து வர மாதிரி அவன் வர மாரி எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ நாம தான் வந்து அவசரப்பட்டு வந்துட்டோமோ! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனா, அந்த ஃபவுண்டன் வந்து இதுவரைக்கும் அந்த பார்க்ல நீங்க பார்க்கவே கிடையாது. உங்களுக்கு வந்து அது புதுசா இருக்கு. ஸோ புதுசா யாரும் வச்சிருப்பாங்களா? அப்படின்ற ஒரு யோசனையும் ஒரு பக்கம் போகுது. இப்போ அப்படியே சுத்தி தேடுறீங்க. அந்த பார்க்ல யாருமே கிடையாது. நீங்க மட்டும் தான் நின்னுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போக உங்களுக்கு லைட்டா பயம் ஆகுது. பிகாஸ் அவ்ளோ பெரிய பார்க்ல நீங்க மட்டும் நின்னுட்ருந்தா எப்படி இருக்கும்? ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்கவே, மொபைல் கூட எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சரி ஓகே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு நீங்க திரும்பி ஒரு 4 ஸ்டெப் வைக்கவே, இப்போ வந்து அந்த ஃபவுண்டன் பக்கத்துல இருந்து யாரோ வர மாதிரி ஒரு ஷூ சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்கவே, நீங்க ட்ரீம்ல பார்த்தத அவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா? ப்ரவுன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் அந்த பையன். அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, வித்தின் அதே ஹேர் ஸ்டைல் எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அப்படியே நடந்து வரான். நீங்க அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
அதே மாதிரி ஹேரை வந்து ஒரு மாதிரி கோதி விட்டுக்கிட்டு ஸோ உங்ககிட்ட வந்து நிற்கிறா. நீங்கள் என்ன என்ன நம்ம ட்ரீமில் நடந்தது அப்படியே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது உண்மை அப்படின்னு உங்களால் நம்பவே முடியல. ஏன்னா தினத்துக்கும் இந்த மாதிரி தானே கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாளுக்கு ஒரே மாதிரி தானே உங்களுக்கு ட்ரீம் வருது. ஸோ இது ட்ரீம் தான் அப்படின்னே நீங்கள் நம்பிட்டீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே ட்ரீமில் எப்படி நிற்பீங்களோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அதே ஐ கான்டாக்ட் தென் அதே மாதிரியே எல்லாமே பக்கா அதே மாதிரி நடந்துட்டுருக்கவே இப்போ அப்படியே ஐஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு கிஸ் வச்சுட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறீங்க. இந்த கிஸ்ஸை நீங்கள் அப்படியே ரியலாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஹேண்டை உங்களையே அறியாமல் அந்த லிப்ஸை போய் தொட்டு பார்க்குது. அவனுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே, ஃபயன், ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், நீ ஏன் கனவுல என்னை பார்த்துட்ருக்கணும், இது எதுக்குமே எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனால் நமக்குள்ளே ஏதோ வேவ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் லைஃப்பில் வரணுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இருந்துச்சு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் யார் என்னன்னு தெரியாதப்போவே என்னை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னா, இப்போது ரத்தமும் சதையுமா உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே உங்கள் கையை எடுத்து இன்னொரு கையை அப்படி கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குது அப்படின்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்ன இன்றைக்கும் கனவு காண்றேன்னு நினைக்கிறியா? இது கனவுல நிஜம். உன் முன்னாடி உன் ஜெமன் நான் வந்து நிற்கிறேன். எனக்கு பதில் சொல்லு. என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? என்ன இவ்வளோ பெரிய பையன், இவ்வளோ ஃபேமஸாக இருக்கான் அப்படியெல்லாம் எடுக்காத. தினம் தினம் உன் கனவுல பார்க்குற ஒரு பையன் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஐஸ் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, ஐ லவ் யூ, ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கவா அழவா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போயிட்டு அவனோட அந்த சீக்ஸ் அப்படியே உங்கள் கையை வச்சு லைட்டாக அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை இன்னும் க்ரிப்பாக பிடிச்சிட்டு அந்த சீக்ஸோடு சேர்த்து அப்படியே ஒட்டனாப்பில் வச்சுட்டு, என்னை நம்படி, நான் உண்மை தான், உன் முன்னாடி தான் நிற்கிறேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா சொல்லு. இப்போ நீங்கள் டியரி ஐஸோட அவன் கண்ணை அப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆடுறீங்க. அவன் அப்படியே உங்கள் 2 சிக்ஸையும் பிடிச்சிட்டு வாய் திறந்து சொல்லு, எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஐ ஐ லவ் யூ ஜிவன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. இப்போ கரெக்டாக அங்கே 12 பெல் அடிக்குது. ஸோ 2 பேருமா அப்படியே ஒரு மாதிரி அந்த கிளாக் சவுண்டு வர சைடை பார்த்துட்டு உங்களை பார்த்து அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபைனலி உங்கள் ட்ரீம் வந்து அப்படி கம்ப்ளீட் ஆகுது. நம்ம தேடி தெரிஞ்ச பையன் நம்மளுக்கு கிடச்சிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தர் அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி டியோரி ஐஸோட அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி பேஷனேட்டாக அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஓகேடா, இந்த எஃப்எஃப் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி சாஃப்டாக லவ்வபுளாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேடா, இந்த மாதிரி இன்னொரு எஃப்எஃப்ல பார்க்குற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பை பாய்.